எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டிசாஸ்டர் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ரொம்ப முக்கியமான டாபிக். ஃபஸ்ட்டு வந்து டிசாஸ்டரோட டைப். டிசாஸ்டர்னால் என்ன அப்படின்னா, சொசைட்டியில் ஒரு சீரியஸான டிஸ்ட்ரப்ஷனை ஏற்படுத்திடும். எந்த மாதிரி டிஸ்ட்ரப்ஷன்லாம் இருக்கும் அப்படின்னா, மெட்டீரியலிஸ்டிக்காக, எக்கனாமிக்காக, சோஷியலாக, என்விரான்மெண்டல் லாஸ் நிறைய நடந்திருக்கும். அதை தான் டிசாஸ்டர்னு சொல்லுவோம். இப்போ டைப் ஆஃப் டிசாஸ்டர்: நேச்சுரல் டிசாஸ்டர், மேன்மேட் டிசாஸ்டர். நேச்சுரல் டிசாஸ்டரில் பார்த்தோன்னா என்னென்ன சோர்ஸஸ்லாம் இருக்குது அப்படின்னா, எர்த்துக்கும் அடியிலேருந்தும் டிசாஸ்டர் வரலாம். beneath the earth surface, on the earth surface, meteorological or hydrological, health. 4 சோர்ஸஸை வச்சும் நேச்சுரல் டிசாஸ்டர் நடக்கும். beneath the earth surface என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கலாம் அப்படின்னா, earthquake, tsunami and volcanic eruption. on the earth surface எர்த்து மேலே என்ன நடக்கலாம் அப்படின்னா, landslides and avalanches நடக்கலாம். meteorological or hydrological sources படி wind storm, hail storms, floods இதெல்லாம் வரலாம். ஹெல்த் ரிலேட்டடாக பார்த்தோன்னா எபிடமிக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து மேன்மேட் டிசாஸ்டர். அதில் சோஷியோ டெக்னிக்கல், இன்னொன்று வந்து வார்ஃபேர். சோஷியோ டெக்னிக்கல்னால் என்ன அப்படின்னா, டெக்னாலஜிக்கல், டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிஸார்டர், ஸ்ட்ரக்சரல் கொலாப்ஸ்லாம் நடக்கலாம். வார்ஃபேர் பார்த்தோம் அப்படின்னா, நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் வார்ஃபேர் ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கலாம். இது எல்லாமே வந்து மேன்மேட் டிசாஸ்டர் கீழே வரும். இப்போது மேனேஜ்மெண்ட் ஆஃப் டிசாஸ்டரை எப்படி மேனேஜ் பண்ணலாம், எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இது வருது அப்படிங்கிறத பார்ப்போம். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தா ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுன்னு 2 இருக்குது. ஃபர்ஸ்ட்லி நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்ப்போம். இது வந்து எதுக்கு கீழே வருது அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கும் கீழே வருது. இந்த ஏஜென்சி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ப்ரைமரி பர்பஸ் வந்து என்னென்னா, கோஆர்டினேட் ரெஸ்பான்ஸ். நேச்சுரலாகவோ மேன்மேடாகவோ டிசாஸ்டர் நடக்குது அப்படின்னா அது ரிலேட்டடாக தடுக்கிறது, க்ரைசிஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது, எல்லாத்தோட வேலையுமே இந்த நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. இந்த நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிங்கிறது எதுக்கு கீழே கொண்டுட்டு வந்திருக்காங்கன்னா, 23 டிசம்பர் 2005 டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், அதுக்கு கீழே தான் கொண்டுட்டு வந்திருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இது எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே தனித்தனி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து இருக்கும். இப்போ கொஷின் எப்படி கேட்பாங்க, நேச்சுரல் டிசாஸ்டருக்கு கீழே என்னென்ன வரும்னு எக்ஸாம்பிள் கொடுத்து கேட்கலாம். மேன்மேட் டிசாஸ்டர் கீழே என்னென்ன வரும்னு எக்ஸாம்பிள் கொடுத்து சூஸ் பண்ண சொல்லலாம். அப்புறம் நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிங்கிறது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின். எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். தேங்க்யூ.